சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அண்ணா, என்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் கூற வேண்டும் என்று என்னை அழைத்துவிட்டு இப்பொழுது எதுவும் பேசாமல் இப்படி சிரித்துக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? ரோமாபுரி தூதுவனை கொல்ல முயன்று பிடிபட்டு நம் பாண்டிய சிறையில் இருந்தவன் தற்கொலை செய்து கொண்டான் அல்லவா? ஆமாம். அவனுடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்று கூறிய செழியனும் முத்துநகையும் அதை பற்றி ஒரு துப்பு கூட கிடைக்காமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். சிறை காவலர்கள் முதல் சிறை அதிகாரிகள் வரை அத்தனை பேரையும் துருவி துருவி விசாரித்தும் மடிந்தவனின் மர்மத்தை திறக்கும் எந்த குறிப்பும் அவர்களுக்கு கிடைக்கவில்லையா? அந்த துப்பறியும் சிங்கங்களை நினைத்து பார்த்தேன். என்னால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. ஏனண்ணா, பாண்டிய நாட்டை கைப்பற்ற நினைக்கும் உங்கள் லட்சியத்திற்கு உங்களுடைய அணுகுமுறை எந்த விதத்தில் நன்மை தரும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? ஒரு நாட்டை கைப்பற்றுவதும் வெற்றிதான். எந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நாட்டிற்குள் பிரச்சனையை உருவாக்குவதும் வெற்றிதான். அந்த விதத்தில் எனக்கு இது வெற்றிதான். வா மகேந்திரா. உன் வரவேற்பு இருக்கட்டும். முதலில் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல். அந்த சிறை கைதி எப்படி இறந்தான்? எந்த சிறை கைதி? ரோமாபுரி தூதுவனை கொல்ல வந்து என் தந்தையால் பிடிபட்டானே அந்த கைதி. அவன் எப்படி இறந்தான் என்பது எனக்கு எப்படி தெரியும்? அந்த சிறை அதிகாரியிடம் போய் கேள், அல்லது பாண்டிய நாட்டின் முதன்மை தளபதி செழியனிடம் போய் கேள். இதோ உன் தந்தையார் இங்குதானே இருக்கிறார். முதன்மை தளபதி செழியனுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் மூத்த தளபதி இவர்தானே. இவரிடம் கேள். இல்லை என்றால் பாண்டிய மன்னரின் நெருங்கிய உறவினன் ஆயிற்றே நீ. உன்னை நீயே கேட்டு தெரிந்து கொள். மணிமாறா, போதும் உன் வேடிக்கை பேச்சு. அந்த சிறை கைதி எப்படி இறந்தான் என்பது அவர்களை விட உனக்கு நன்றாக தெரியும் என்பதை நான் அறிவேன். சில நாட்களாக மறைமுகமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாயோ என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. அது இப்போது நிரூபணமாகிவிட்டது. உனக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்காது. என் மீது இருக்கும் உன் குற்றச்சாட்டை ஏன் என்னிடத்திலேயே கூறுகிறாய்? பாண்டிய மன்னரிடம் போய் சொல். இப்போது மன்னரின் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கும் இளவரசர் இளம்பழுதியிடம் போய் சொல். என்னிடம் சொல்வதில் உனக்கு ஒரு பயனும் இல்லை. மணிமாறா, செழியின் மீது உனக்கு இருக்கும் தனிப்பட்ட பகையால் உன்னையே அறியாமல் பாண்டிய நாட்டிற்குள் பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். நானும் உனக்கொன்றை நினைவுபடுத்துகிறேன். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்பார்கள். இந்த மணிமாறனும் காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டான். இந்த மாதிரி காரியங்களில் இறங்கி நாளை நீ எதை சாதிக்கப் போகிறாய்? இந்த பாண்டிய நாட்டையே பிடித்து விடலாம் என்று நினைக்கிறாயா? ஏன் அப்படி நான் நினைக்க கூடாதா? நினைத்தால் என்ன தவறு? பாண்டிய மண்டலத்தை ஆளும் தகுதி எனக்கு உண்டு என்பதை இத்தனை உறுதியாக நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. மகேந்திரா, உனக்கு தெரியுமோ தெரியாதோ, என் தந்தை மார்த்தாண்டத்திற்கும் உன் தந்தை வீரபாகுவுக்கும் நான் சொல்லப் போகிற இந்த செய்தி நன்றாகவே தெரியும். நம் பாண்டிய மன்னர் பெருவழுதி பாண்டியனின் நிழலாக இருந்து துணை புரிந்து கொண்டிருந்தவன் நான். பல ஆண்டுகளுக்கு முன்னர் தென்வெள்ளா ஆற்றங்கரையை ஒட்டிய முத்தூர் கூற்றத்தினை ஆண்டிட்ட வேளிர்குல குறுநில மன்னர் நம்முடைய பாண்டிய வேந்தரின் உயிரினை பறித்திட முயன்ற போது அவருக்கு அரணாக கேடயமாக தற்காப்பு அளித்து அவரை நான் தான் காப்பாற்றினேன். என்னுடைய தீரச் செயலையும் அரசரிடம் நான் கொண்ட ஆழ்ந்த பற்றையும் மெச்சி எனக்கு பிறகு பாண்டிய மண்டலத்தை ஆளுகின்ற தகுதி உனக்குத்தான் இருக்கிறது. இதை இறுதி முறியாகவே நான் உனக்கு எழுதி தருகிறேன் என்று மன்னர் அப்போதே எனக்கு உறுதி கூறினார். முத்தூர் கூற்றத்தினை ஆண்டிட்ட வேளிர்குல குறுநில மன்னனிடமிருந்து மன்னரின் உயிரை நீ காப்பாற்றியதும் தெரியும், வாக்கு கொடுத்ததும் தெரியும். ஆனால் அது ஒரு உணர்ச்சியில் உன்னை அதிகப்படுத்தி உயரத்தில் பார்க்க வேண்டும் என்ற வேகத்தில் மன்னர் எடுத்த முடிவு. அந்த எண்ணத்தை இப்போது அவர் மாற்றிக்கொள்ளவும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மன்னர் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இந்த மணிமாறன் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான். பாண்டிய நாட்டு அரியாசனத்தில் நான் அமர்ந்தே தீருவேன். நீ பாண்டிய நாட்டின் அரியாசனத்தில் அமர வேண்டும் என்ற பேராசையால் நாட்டிற்குள் ஏன் குழப்பத்தை விளைவிக்கிறாய்? என் மீது தவறு ஒன்றுமில்லை. நான் பாண்டிய அரியாசனத்தில் அமர வேண்டும். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உன் மீது தவறில்லை மணிமாறா, தவறு என் மீதுதான். பாண்டிய மன்னர் எனக்கு எவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு உன் பின்னால் சுற்றி கொண்டிருந்தேன் பார், அதுதான் நான் செய்த தவறு. உண்மைதான் மகேந்திரா.
உன்னைப் போல்தான் நானும் தவறு செய்து விட்டேன். அந்தஸ்தையும் கௌரவத்தையும் மன்னர் எனக்கு தந்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் மறந்து தகுதியும் தராதரமும் இல்லாத கேவலமான புத்திக்காரன் இந்த மணிமாறன் பின்னால் உன்னைப் போல் நானும் சுற்றி கொண்டிருந்து விட்டேன். அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்போது நானும் உணர்ந்து கொண்டேன். மகேந்திரா, உன் தந்தை வரம்பு மீறி பேசுகிறார். அவரை கொஞ்சம் அடக்கி வை. என் தந்தை அப்படித்தான் பேசுவார். நாங்கள் யார்? மன்னரின் உறவினர்கள், மன்னர் இனத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட நாங்கள் உன்னை போன்ற கேவலமானவனோடு கூட்டாளியாக இருந்தோம் பார். அதுதான் நாங்கள் செய்த முட்டாள்தனம். என்ன பேசுகிறீர்கள் நீங்கள்? யார் இவர்? உங்கள் காதலியின் அண்ணன். நாளை நம் திருமணத்தை முன்னின்று நடத்தப் போகிறவர். அவசரத்தில் வார்த்தைகளை அள்ளி கொட்டி விடாதீர்கள், பிறகு அள்ள முடியாது. நான் காதலன், நீ காதலி. நாம் இருவரும் காதலர்கள், அப்படித்தானே? அதெல்லாம் பழைய கதை. எப்போது நீ இப்படிப்பட்ட தப்பானவனின் தங்கை என்று தெரிந்ததோ, இனி எவன் உன்னை காதலிப்பான்? எப்போது இவன் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டேனோ, அப்போதே உன்னையும் ஒதுக்கிவிட்டேன். இனி நீ எனக்கு வேண்டாம். இதோ பார், இன்றோடு எங்களுக்கும் உங்களுக்கும் இருந்த உறவு முறிந்துவிட்டது. இனி நமக்குள் எந்த பந்தமும் இல்லை. மணிமாறா, உன்னை கடைசியாக எச்சரிக்கிறேன். இனியும் உன் குறுக்கு புத்தியால் நாட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணி விடலாம் என்று நினைக்காதே. அப்படி நினைத்தால் அதன் விளைவுகளை நீ சந்திக்க நேரிடும். என்ன அண்ணா இது? இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. விடு கருங்கொள்ளி, இவர்கள் போனால் போகட்டும். பாண்டிய அரியாசனத்தில் ஏறிய பிறகு இவர்களையும் என்னுடன் சேர்த்துக் கொள்ளலாம் என்று இருந்தேன். அவர்களுக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். எதற்கும் நீங்கள் அவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அண்ணா. இவர்களை எப்படி கையாள்வது, இவர்களுக்கு எதிராக எப்படி குழி தோண்டுவது என்பதெல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். இனி இவர்களுக்கும் சேர்த்து நான் காரியத்தை செய்கிறேன். என்ன கருங்கொள்ளி, காதலித்த மகேந்திரனை கைப்பிடிக்க முடியவில்லையே என்று வருந்துகிறாயா? நீங்கள் அடையப் போகும் வெற்றிக்கு முன்னால் என் காதல் தோல்வி என்பது ஒரு சாதாரண விஷயம். அப்படி சொல் கருங்கொள்ளி. இந்த மகேந்திரன் உனக்கு வேண்டாம். நான் பாண்டிய அரியாசனத்தில் ஏறியதும் நம் அந்தஸ்திற்கு ஏற்றாற்போல் ஏதாவது ஒரு நாட்டின் இளவரசனை உனக்கு கணவனாக நான் தேர்ந்தெடுத்து தருகிறேன். பாண்டிய மன்னருக்கு வணக்கம். வாருங்கள் சேர மன்னரே, வணக்கம். அப்படி அமருங்கள். ஒரு வேதனையான செய்தியை தெரிவிப்பதற்காகத்தான் இப்பொழுது நான் இங்கு வந்தேன். சொல்லுங்கள் சேர மன்னரே, என்ன அந்த வேதனையான செய்தி? ரோமாபுரி தூதுவன் சிப்பியோவின் மீது கட்டாரியை எறிந்து கொல்ல முயன்ற ஒருவனை காவலில் வைத்திருந்தார்கள் அல்லவா? ஆமாம். அவனை எத்தனையோ விதத்தில் விசாரித்தும் அவன் தன்னை பற்றியோ தன்னை யார் அனுப்பினார்கள் என்பது பற்றியோ எந்த தகவலையும் சொல்ல மறுத்துவிட்டானாம். இளவரசர் இளம்பொழுதி அவனிடத்தில் இறுதி எச்சரிக்கையாக, நாளை காலை வரை உனக்கு அவகாசம் தருகிறேன். நாளை நான் வரும்போதும் உன்னை பற்றிய உண்மைகளை எங்களிடம் கூறவில்லை என்றால் உனக்கு மரண தண்டனை என்று கூறி எச்சரித்து சென்றிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவன் தூக்கில் தொங்கிவிட்டானாம். நான் ஏற்கனவே தங்களிடம் சோழ நாட்டில் விஜயபூபதி இருங்கோவேல் ஆட்களால் தாக்கப்பட்டது பற்றியும் சந்தேகத்திற்கு இடமான ஆட்கள் இங்கு மதுரையம்பதியில் நடமாடுவது பற்றியும் செழியன், முத்துநகை, அறிவுடை நம்பி என்னிடத்தில் கூறி தங்களிடம் தெரிவிக்க சொன்னதையும் நான் தெரிவித்தேன். உண்மைதான். அதற்கு பின்னர் அடுத்தடுத்து எத்தனை செய்திகள்! பாண்டிய மண்டலத்தை சேர்ந்த சில சிற்றரசர்களை தாக்கியிருக்கிறார்கள். அதில் ஒரு சிற்றரசர் இறந்தே போயிருக்கிறார். மதுரையம்பதியில் அரசுக்கு சொந்தமான உணவு பண்டகச்சாலையில் தீ பிடித்திருக்கிறது. அதுவும் அவர்களின் வேலையாகத்தான் இருக்கும். ஆயுத சாலையிலிருந்து சமீபத்தில் சில ஆயுதங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்று
அடுத்தடுத்து எத்தனை செய்திகள்! எனக்கென்னவோ சோழ நாட்டில் விஜயபூபதியை தாக்கிய இருங்கோவேளின் ஆட்கள்தான் இங்கேயும் தங்கள் தாக்குதலை நடத்துகிறார்களோ என்று தோன்றுகிறது. சோழ மன்னருக்கு எதிராக செயல்படும் அவர்கள் சோழ மன்னருக்கு ஆதரவாளர், சம்மந்தி என்பதால் பாண்டிய நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. இருக்கலாம். இங்கு அவர்களே கூட திட்டமிட்டு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. என்னுடைய வேதனை எல்லாம் இத்தகைய நெருக்கடிகள் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் சமயத்தில் இப்படி செயல்பட முடியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே. உடல் நலம் குன்றி எழுந்து நடமாட முடியாத நிலைமையில் இப்படி படுக்கையில் விழுந்து விட்டேனே. ஏன் வேதனைப்படுகிறீர்கள் பாண்டிய மன்னரே? நீங்கள் விரைவில் பூரண குணம் அடைந்து முன்பு போல் எழுந்து நடமாடத் தொடங்கி விடுவீர்கள். எனக்கென்னவோ நான் மீண்டும் குணமடைவேன் என்று நம்பிக்கை இல்லை. இனி என் காலம் இப்படி படுக்கையிலேயே கிடக்க வேண்டியதுதான். ஏன் இப்படி விரக்தியாக பேசுகிறீர்கள்? வாத நோய் என்பது தீர்க்கவே முடியாத நோய் அல்ல. வாதத்தில் விழுந்த எத்தனையோ பேர் சிகிச்சைக்கு பின் எழுந்து நடமாடி இருக்கிறார்கள். நிச்சயம் நீங்களும் குணமடைவீர்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தைரியமாக இருங்கள். என்னை ரோமாபுரி நகருக்கு வரச் சொல்லி ரோமாபுரி மன்னர் அகஸ்டஸ் சீசர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அவர் அழைப்பை ஏற்று ரோமாபுரி நாட்டிற்கு செல்ல முடியாத நிலைமையில் இப்போது நான் இருக்கிறேன். இங்கு வந்திருக்கும் ரோமாபுரி தூதுவருடன் ரோமாபுரி நாட்டிற்கு நான் செல்ல முடியாத நிலைமை. அதனால் என் சார்பாக ஒருத்தரை இப்போது நான் அனுப்ப வேண்டியிருக்கிறது. உங்கள் சார்பாக யாரை ரோமாபுரி நகருக்கு அனுப்புவது என்பதை நீங்கள் தீர்மானித்து விட்டீர்களா? அதை ஏற்கனவே நான் தீர்மானித்து விட்டேன். அது யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பாண்டிய தளபதி செழியனைத்தான் என் சார்பாக ரோமாபுரி நாட்டிற்கு தூதுவனாக அனுப்ப தீர்மானித்திருக்கிறேன். மிக சரியான முடிவை எடுத்திருக்கிறீர்கள். தங்களை நலம் விசாரிப்பதற்காக இங்கு வந்திருந்த சோழ மன்னர் இருங்கோவேளின் ஆட்கள் சோழ நாட்டை சூழ்ந்துள்ள செய்தி வந்ததினால் என்னை மட்டும் இங்கு தங்க சொல்லிவிட்டு புலவர் காரிக்கண்ணனாருடன் புறப்பட்டு சென்றார் அல்லவா? ஆமாம். அவர் புறப்பட்டு செல்வதற்கு முன் நாங்கள் மூவரும் தங்களுக்கு பதில் ரோமாபுரிக்கு அனுப்ப யாரை தேர்ந்தெடுத்தால் நலமாக இருக்கும் என்பதை பற்றி விவாதித்தோம். பாண்டிய மன்னர் தன் சார்பாக ரோமாபுரி நகருக்கு யாரையாவது அனுப்புவதாக இருந்தால் அதற்கு அவர் செழியனை தேர்ந்தெடுத்தால்தான் நலமாக இருக்கும் என்று சோழ மன்னர் கரிகாலர் எங்களிடத்தில் அபிப்பிராயப்பட்டார். அப்பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, சோழ மன்னரின் எண்ணத்தில் இருப்பது செழியன்தான். நீங்களும் இப்பொழுது செழியனைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். சோழ மன்னர், பாண்டிய மன்னர், உங்கள் இருவரின் எண்ண அலைவரிசைகளும் ஒன்றாகவே இருக்கிறது. மாணிக்கம், இங்கே யாரை நிறுத்தியிருந்தாய்? காத்தமுத்து நின்றிருந்தான். எங்கே அவன்? தெரியவில்லையே. இப்படி பொறுப்பில்லாதவனை ஏன் இங்கு நிறுத்தினாய்? இல்லை இல்லை, அப்படி நினைக்க வேண்டாம். அவன் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பவன்தான். ஏன் போனான் என்று தெரியவில்லை. அதோ வருகிறான். நீ போ, நான் பேசிக்கொள்கிறேன். எங்கே போனாய்? அருகில் உள்ள கோயிலில் விசேஷ பூஜை என்று அழைத்திருந்தார்கள். யாருமே போகாவிட்டால் நல்லதல்ல என்றுதான் நான் சென்று சிறிது நேரம் அவர்களோடு இருந்துவிட்டு வந்தேன். அப்படி போகக்கூடிய நாளா இது? இன்று நமது வேளிர் தலைவர் இங்கு வரப்போகிறார் என்று தெரியாதா? நன்றாக தெரியும். பிறகு ஏன் போனாய்? இந்த இல்லத்தில் இருந்து யாரும் வரவில்லையே என்று பிரசாதம் தருவதற்காக, அவர்கள் யாரும் இங்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அங்கு சென்றேன். இனியாவது எங்கும் போகாமல் எச்சரிக்கையாக இரு. தலைவர் எந்த நேரத்திலும் இங்கு வருவார். தலைவர் வந்துவிட்டார். வணக்கம் தலைவரே. உள்ளே செல்லுங்கள்.
வணக்கம் தலைவரே. எங்கள் வேளிர் மாணிக்கம், நீ என்ன சொல்ல முயன்றாய்? தங்களுக்கு வாழ்த்து சொல்ல முயன்றேன். நீ நம் வேளிர் தலைவர் என்றவுடன் இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வாழ்க வாழ்க என்பார்கள் அல்லவா? ஆமாம். இத்தனை பேர் சேர்ந்து வாழ்த்தொலி எழுப்பும் போது அது வெளியில் கேட்காதா? எதற்காக, யாருக்காக இந்த வாழ்த்தொலி என்று கவனிக்க மாட்டார்களா? அவர்களில் யாரோ ஒருவன் சந்தேகப்பட்டு இங்கு வந்தாலும் நம்மை பற்றிய ரகசியம் வெளிப்பட்டு விடாதா? என்னை மன்னித்து விடுங்கள். வீரர்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. மிக கடுமையான லட்சிய பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். நம்மை விட மிக மிக வலிமையான இரு பெரும் பகைவர்களுக்கு எதிராக நாம் அணி திரண்டு கொண்டிருக்கிறோம். நமக்காகவே வாழ்ந்து, நம்முடனேயே இருந்து, நமக்காகவே தன் உயிரை பணயம் வைத்த வேளிர்குல தலைவர் இருங்கோவேள், அவரது லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதனால் ஒரு சிறு தவறு நேர்ந்தாலும் நாம் பகைவனிடம் அகப்பட்டுக் கொள்வோம். நமக்காக எங்கெங்கோ தங்கி போராடிக்கொண்டு உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களே நமது வேளிர்குல தீபங்கள், அந்த தியாகத்திற்கு பொருள் இல்லாமல் போய்விடும். நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கிருக்கும் ஒவ்வொரு கணமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது என் ஆணை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் நமது பணிகள் குறித்து பேச நேர்ந்தால் உங்கள் கண்கள் மட்டும் பேசட்டும். நமது பகைவர்கள் நம்மை சூழ்ந்து கொள்ள பார்க்கிறார்களா என்பதை உங்கள் செவிகள் மட்டும் எப்போதும் கூர்ந்து கேட்கட்டும். உறங்கும் போது கூட உங்கள் வாள் உங்கள் கரங்களிலேயே இருக்கட்டும். அற்புதமாக சொன்னீர்கள். அதன்படியே நடந்து கொள்கிறோம். நான் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வந்து செல்லக்கூடிய அவசியம் ஏற்படலாம். அப்படி வரும்போது நீங்கள் சிறிதும் பரபரப்படையக்கூடாது. என்னை பொறுத்தவரை நானும் உங்களில் ஒருவன். இங்கிருக்கும் வரை பூம்புகாரில் வாழும் ஒரு சாதாரண சோழ குடிமகன். அதற்கும் மேலாக எனக்கு தனிப்பட்ட முறையில் மரியாதை தந்து பிறரது கவனம் என் மீது திரும்பும்படி நீங்கள் எந்த செயலையும் செய்யக்கூடாது. நீங்கள் இங்கிருக்கும் வரை உங்கள் மீதும் யாருக்கும் சந்தேகம் வராமல் நடந்து கொள்ளுங்கள். யாராவது உங்களிடம் வந்து பேசினால் உங்கள் மன இறுக்கத்தை மறைத்துக் கொண்டு இயல்பாக பேசுங்கள். அக்கம் பக்கத்து வீட்டார்கள் தங்கள் குடும்ப விஷயத்திற்காக உங்களை அழைத்தால் அதற்காக மகிழ்வது போல் அங்கு சென்று பங்கு கொள்ளுங்கள். தாங்கள் சொல்லும்படியே நடந்து கொள்கிறோம். வீரர்களே, பாண்டிய நாட்டில் நான் மேற்கொண்ட சில முயற்சிகள் வெற்றியடையவில்லை. அங்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதின் மூலம் சோழனை திசை திருப்பலாம் என்று திட்டமிட்டேன். ஆனால் அது நடக்கவில்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நமது முதல் எதிரி கரிகாலன்தான். கரிகாலனுக்காகத்தான் அந்த முத்துநகை நமது தலைவர் இருங்கோவேளை தீயிட்டெரித்தாள். அதனால்தான் சோழ நாட்டிற்கு வர வேண்டும் என்று தீர்மானித்தேன். கரிகாலனோடு சேர்த்து அந்த முத்துநகையையும் தீயிலிட்டு கொளுத்தினால்தான் என் வஞ்சம் நிறைவேறும். இந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். விழிப்போடு இருங்கள். நாம் மேலும் பல திட்டங்களை பற்றி பேச வேண்டும். தாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். சற்று ஓய்வெடுத்து செல்லலாமே. ஓய்வா? எனக்கா? நமது மாமன்னர் இருங்கோவேளை எரித்த தீ என்னை மட்டும் விட்டு வைத்திருப்பது எதற்காக? ஓய்வெடுப்பதற்காகவா? வேளிர்குல தலைவனை பறிகொடுத்த பிறகும் பழிக்கு பழி என்று அலைந்து கொண்டிருப்பது எதற்காக? ஓய்வெடுப்பதற்காகவா? ஒரு இருங்கோவேளை எரித்தால் 1000 பேர் அந்த சாம்பலில் இருந்து எழுந்து வருவார்கள் என்று எதிரிகளுக்கு புரிய வைப்பதற்காக நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். கரிகாலனை அழிக்கும் வரை இந்த விருமனுக்கு ஓய்வென்பதே கிடையாது. ஆற்றிற்கு சென்று குளித்துவிட்டு வருகிறேன். அடுத்த கட்ட திட்டத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். உத்தரவு. நீ மட்டும் என்னுடன் வா.